श्री कृष्ण प्रेमी महाप्रभु प्रणीतः श्री राधिका विलास चंपू ग्रंथः अथ षष्ठोल्लासः। गता बृहत्सानुपुरं किशोरी निधाय रूपं हृदये मुरारेः तथैव राधा हृदये स्वरूपं निधाय गोष्ठे न्यवसत् किशोरः। தனது ரூபத்தை கண்ணனின் இதயத்திலேயே வைத்துவிட்டு ராதை பர்சானா போய்விட்டாள். கண்ணனும் தன் ரூபத்தை ராதையின் உள்ளத்தில் வைத்துவிட்டு கோகுலத்திலேயே தங்கிவிட்டான். ராதா முகுந்தார்பித சித்த விருத்திஹி மமந்த முக்தாததிரிக்த பாத்ரம் கிருஷ்ணோபி ராதா கிருத சித்த வித்தோ ஜகாமதோக்தும் ரிஷபம் விமுக்தஹா. ராதைக்கு எப்போதும் கண்ணனின் நினைவே. ஒரு காரியமும் சரியாக நடக்கவில்லை. கலாவதி ராணி ராதிகாவை தயிர் கடையச் சொன்னாள். ராதை கண்ணனின் நினைவால் தயிரில்லாத வெறும் பானையில் மத்தை போட்டு கடைந்து கொண்டு இருந்தாள். மாடு கறக்கும்படி நந்தன் கண்ணனை ஏவினான். கண்ணனோ ராதையின் நினைவில் காலமாட்டிடம் போய் பால் கறக்க உட்கார்கிறான். ராதா முகுந்தாத்புததுவ்யலீலா சங்கீர்த்தன தியான நிமக்ன சித்தாஹ விக்ரேது காமாததி கோபகன்யா ராதே முகுந்தேதி ஜகுல் விமுக்தாஹ. இவர்கள் கதி இப்படி இருந்தால் இவர்களிடம் மனதை பறிகொடுத்த கோபிகைகளோ தைரோ தயிர் தைரோ தயிர் என்று கூவ வேண்டியிருக்க ராதே கோவிந்தா ராதே கோவிந்தா ராதே கோவிந்தா என்று கூவுகின்றனர். அனன்யபாவஸ்ய விஷுத்த நர்மணஹா பராஹி காஷ்டானனுலோக விஸ்மிருதிஹி நிதர்ஷிதம் தன்னிஜலீலயா வ்ரஜே முராரி நாராதிகயா ததாலிபிஹி. தன்னை மறந்த நிலைதான் உண்மையான பக்தி. அந்நிய விஷயத்தை மறப்பதுதான் அனன்ய பக்தி. இதுவே பிரேமை. ராதையாலும் கண்ணனாலும் சகிகளாலும் பிரேம பக்தி என்றால் இப்படியல்லவா இருக்க வேண்டும் என்று காட்டப்பட்டது. நிநாய கிருச்ரேன தினானி ராதா ஹரே புனர்தர்ஷன காங்க்ஷயைவ விபஞ்சிகாயாம் மிருதுவாதனேன சம்சூச்சயந்தி ஹிருதயஸ்திதிம் சா. மறுபடியும் கண்ணனை பார்ப்பது என்றோ என்று நினைத்து ராதை நாட்களை கழித்து வந்தாள். பொழுதுபோக்கிற்காக தினமும் வீணையில் கண்ணனின் குணங்களை பாடுவாள். உத்விக்னாசா பிரலபதி சதா பாஷ்பூர்ணா குலாக்ஷி சிந்தாக்ராந்தா லுடதி சயனே த்யக்த நித்ரா கிருஷாங்கி நாலங்காரம் வபுஷி குருதே ரோகிணி வாஸ்தி பாலா நாஹம் ஜானே மனசி கிமிதி த்யாதுரா கீர்த்திராசீத். ராதை முன்போல் குதூகலமாக விளையாடவில்லை. எப்போதும் ஏதோ கவலைப்படுகிறாள். பூமியில் புரண்டு அழுகிறாள். தூக்கமே இல்லை. மிகவும் இளைத்து விட்டாள். உள்ளத்தில் எதையோ நினைத்து நினைத்து குமுறுகிறாள். அலங்காரம் செய்து கொள்வது இல்லை. ரோகமடைந்தவள் போல் தோன்றுகிறாள். அவள் மனதில் என்ன நினைக்கிறாள் என்று எனக்கு தெரியவே இல்லை. என் செய்வேன் என்று ராதையின் அம்மாவான கீர்த்திராணி கவலைப்பட்டாள். ராதிகா சித்தசோரம் தம் நிகூடம் ராதிகா ஹிருதி தர்ஷயாமாஸ லலிதா லலிதைர் வசனைர் முதா. ராதையின் உள்ளம் கவர்ந்த கல்வனான கண்ணன் ராதையின் உள்ளத்திலேயே ஒளிந்து கொண்டு இருப்பதை சமயம் பார்த்து சகியான லலிதா கீர்த்திராணியிடம் சொல்லிவிட்டாள். விஜ்ஞாயாத கலாவதி நிஜசுதாம் ஸ்ரீகிருஷ்ண விஸ்லேஷதோ ருக்னாம் காந்த சமீபமேத்ய மதுரம்
प्रोवाच चिन्तातुरा श्रुत्वा तद्वृषभानुरप्यभिमुखं निःश्वासमेवासृजत् मौनेनैव हृदि स्थितं मणिमयं प्रादर्शयन्नैव हि தன் பெண் கண்ணனை காதலிக்கிறாள் என்று அறிந்த கலாவதி கவலைப்பட்டவளாய் தனது பர்த்தாவான விருஷபானு கோபரிடம் வந்து மதுரமாய் பேசி தெரிவித்து விட்டாள். விருஷபானு கோபரோ இதை கேட்டு பெருமூச்சு விட்டாரே தவிர உள்ளத்தில் என்ன நினைக்கிறார் என்பதை காட்டிக்கொள்ளவில்லை. மணியை ஒளித்து வைப்பது போல் பாவத்தை ஒளித்து வைத்து விட்டார். ரத்னம் து ஸ்வயமேவ ஹந்த குருதே யத்னம் ந கஸ்மைசிதா ப்யேவம் தத்கலு மிருக்யதே புவி சதா ரத்னார்த்திபிர் மானவைஹி ஏதாமேதனயாம் து சர்வலலனா சூடா மணிம் யாச்சதாம் நந்தோப்யாத்ம சுதார்த்திமித்யபிமத சாசீத் பிதா சஸ்ரீயஹா. ஒரு ரத்னம் தானாகவே ஒருவனை அடைய விரும்புவது இல்லை. ரத்னம் தேவைப்பட்டவர்தான் அதை தேடி அடைவான். என் பெண் ராதை ஒரு நாரி ரத்னம் அன்றோ? இது தன் பிள்ளைக்கு வேண்டுமானால் நந்தகோபன் தான் என்னை யாசிக்கட்டுமே என்பது பானுகோபரின் உள்ளம். ராதையின் பிதாவாக இருப்பதால் இந்த அபிமானம் பொருத்தமே. அதா ஜகாம துர்வாசா பகவானிவ துர்ஜட்டிஹி துர்வார க்ரோத சம்யுக்த இதி த்ரைலோக்ய விஸ்ருதஹா. பிறகு சாக்ஷாத் ருத்ரனே வந்தது போல் துர்வாச முனிவர் வந்தார். இவர் மகா கோபிஷ்டர் என்று உலகில் பிரசித்தி பெற்றவர். அயுதானாம் ஸ்வசிஷ்யானாம் யத்யன்னம் ந ப்ருதக் பவேத் தாவதன்னம் ஸ்வயம் போக்தா சிஷ்யானாம் பிரீதயே முனிஹி. 16,000 சிஷ்யர்கள் உடன் தான் சாப்பிட வருவார். சிஷ்யர்கள் வராது போனால் 16,000 பேருக்கு சமைத்ததை தானே சாப்பிட்டு போய்விடுவாராம். அதாவது அவர் வரவேண்டுமானால் 16,000 பேருக்கு தேவையான அன்னம் சமைக்க வேண்டும். அன்னேனயம் தோஷயிதும் அசக்தா பவதீஸ்வரி அன்னபூர்ணாப்யுமா தேவி சமுனிபயமாகமத. சாக்ஷாத் அன்னபூர்ணேஸ்வரியாலேயே இவருக்கு சாதம் போட முடியாமல் சளைத்து போய் விட்டாளாம். அப்பேற்பட்ட முனிவர் வந்தார். இவரை யார் கூப்பிடுவார்? அவரே வந்துவிட்டார். அக்ருஷம் முனிவர்யம் தம் கிருஷானூமிவ ரூபினம் ஆனர்ச்ச விருஷபானுஷ்ச விருஷேவ விருஷபத்வஜம். லைக்காத உடம்பு உடையவரும் அக்னி போல் ஜொலிக்கின்றவரும் ஆன துர்வாசரை கண்டு பானுகோபன் சிவனை இந்திரன் பூஜிப்பது போல் பூஜித்தார். பகவான் விதர்கிதம் பவதஸ்வ ஆத்மகமன மனாம்புவாஹம் வர்ஷம பிரசூனம் பல கர்மாதீனம் தனமயாச்சிதோபஸ்திதமமிர்தம் மன்யே கர்த்தவ்யம் கிமிதி மாமனுஷாதீதி சாஞ்சலீபுடம் யயாச்சே. பகவானே, எதிர்பாராமல் நீர் வந்திருப்பதை மேகமில்லாது மழை பொழிந்தது போலவும், பூ பூக்காமல் பழம் கிடைத்தது போலவும், உழைக்காமல் தனம் கிடைத்தது போலவும், யாசிக்காமலேயே அமுதம் கிடைத்தது போலவும் நினைக்கிறேன். நான் தங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ ஆணையிடுவீராக என்று கைகுவித்து வேண்டினான். பாகீரத சாகரமம்புனைவ மமோதரம் பூரய பானுகோப அன்னேன மித்யேன புபுக்ஷயா த்வாம் அப்யாகதோஹம் தபசோ நிவ்ருத்தஹ. பானுகோபா, இப்போதுதான் தவம் கலைந்து வருகிறேன்.
நல்ல பசியுடன் வந்துள்ளேன். சாகரத்தை பகீரதன் கங்கா ஜலத்தினால் நிரப்பியது போல் என் வயிற்றை நீ நல்ல அன்னத்தினால் நிரப்ப வேண்டும் என்றார் துர்வாசர். ஆதித்ய பத்த ஸ்ரத்தோபி பானுகோபோ பயான்முனே அதுகல்ஹே துக்கிதோ பூத் பாக்யே பாக்யவிதாம்பரஹா. இது பாக்யம் என்று அறிந்தவன்தான் பானுகோபன். அதிதி சத்காரத்தில் ஸ்ரத்தையுள்ளவனாக இருந்த போதிலும் பயத்தினால் சந்தோஷப்பட வேண்டிய விஷயத்தில் வருத்தப்பட்டான். ராதாதாத நிதேஷதஸ்து சஹசா சௌவ்யஞ்சனம் சாதரம் ஷால்யண்டஞ்ச சதுர்விதம் சுமதுரம் பக்த்வா ஸ்வயம் ஸ்ரத்தயா அப்யர்ச்ய பிரியபூர்வகம் சுவினதா தம் போஜயாமாசதாம் மாஷிர்பிர் பகுபிஸ்ததா முனிவரஹ சம்யோஜயாமாச ச. தனது தந்தையின் அனுமதி பெற்று ஸ்ரீராதையே பக்ஷ்யம் போஜ்யம் லேஹ்யம் பேயம் என்னும் 4 விதமான வியஞ்சனங்களுடன் அன்னம் சமைத்து துர்வாசரை வினயத்துடன் வேண்டி அவர் திருப்தி அடையும்படி சாதம் போட்டு விட்டாள். சந்தோஷம் அடைந்து துர்வாசர் ஸ்ரீராதைக்கு ஆசை கூறினார். துர்வாசச பிரசாதேன பாகசாஸ்திரம் விவேதசா இத்தம் பிரசித்தரபவத் ராதையா புவனே ததா. துர்வாசரின் அனுக்கிரகத்தினால் ராதை பாக சாஸ்திரத்தை அறிந்திருக்கிறாள் என்று உலகில் யாவரும் ராதையை மெச்சினார்கள். ராதையின் இந்த புகழ் பிரசித்தமாயிற்று.